நான் இருக்கையில் அப்படித்தான், யாரும் பேச விட மாட்டேன். சின்ன பிள்ளை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவே பேச விட மாட்டேன். இந்த பிள்ளையை பற்றி அவங்களுக்கு ஒரே தொந்தரவுன்னு சொல்லி எனக்கு பிள்ளைன்ற போல தொல்லைன்னு பேர் வச்சாங்க. அப்படி இருப்பேன் இருக்கணும். அது குழந்தை அப்படி எல்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கு. ஏன்னா குழந்தைகள் தினம் மட்டும்தான் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் குழந்தைகளோட என்னைக்காக கொண்டாடி இருக்கோமா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி பாருங்க, அவ்வளோ அழகா பேசுவேன். ஒரு சின்ன பையன் கூட அவன் அம்மாட்ட கேட்டான், அம்மா நான் எப்படிமா பிறந்தேன்? கடவுள் கொடுத்ததுடா. அண்ணன் எப்படிமா பிறந்தேன்? கடவுள் தான்ப்பா, நம்ம கையில் என்ன. தங்கச்சி எப்படிமா? இப்பத்தான சொன்னேன், கடவுள் கொடுத்தது. அப்பா என்ன மெடிக்கல் லீவ்ல போயிருந்தாரு அப்படின்னா, அம்மா மயக்கு போட்டு கீழே விழுந்துச்சாட பாவி ஒன்று இதுக்கான தவம் இருந்து வெத்தே. ஏன்னா இந்த சாதுரியமா பேசுறதெல்லாம் இப்ப இன்னைக்கு கிடையாது. ஆமா இது கிடையாது, இன்னைக்கு தான் அதிகமா இருக்கு. முன்னா நம்மகிட்ட கிடையாது. அவ்வளவு சாதாரண குழந்தைய கொஞ்சம் கூட பாருங்களேன். ஒரு ஆள்லாம் குழந்தைய கையில் வச்சு கொஞ்சினாருங்க. ஒரு 5 வயசு பேல, ரமேஷ் என் தங்க செல்லாம், உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? அதுக்கு அவன், உனக்கு வேலையே இல்லையா? ஏன் காலையில ஆரம்பிச்சிட்டியா நீ? நான் வேணாம்டாலும் சும்மா தொலை போறியா? மாறிக்கிச்சு. அதே போல குழந்தை, நான் ஒரு அன்னைக்கு பஸ்ல ஓயில ஒரு அழகான பாப்பா நின்றுருந்தாங்க. அப்படி கண்ணத்தை பிடிச்சிக்கலி, பாப்பா உங்க பேர் என்ன? பொன்னி அப்படின்னு. ஸ்வீட் நேம் அப்படின்னு. இல்ல அங்கிள் அது ரைஸ் நேம் அப்படின்னு. நான் அந்த ஸ்டாப்லயே உடனே இறங்கிட்டேன். நம்மளுக்கே தெரியாத விஷயத்த தொடக்கூடாது குழந்தைகிட்ட. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஊர்ல 2 வயசுல 3 வயசுலாம் பள்ளிக்கூடம் அனுப்பிடுறோம். என் பொண்ணுக்குலாம் 2.5 வயசு பள்ளிக்கூடம் போய் என்னதான் படிக்கணும்னு எனக்கே தெரியல. காரணம் அவ்வளவு ஆற்றல் இருக்குங்க. நீங்க அப்பதான் பிறந்திருப்பேன். அவன் சாப்பிடாம டாய்லெட்டும் போகாம ஆட்டோவில் தூக்கி போ பள்ளிக்கூடம் போய் பருக்கு 2.5 வயசுல முடிச்சுட்டு உட்காந்துருப்பானையா. போன்ல வார்த்தை எழுதி போடுவார், POY பாய் இல்ல ஆய் அப்படியா. ஏன்னா 2.5 வயசுல அது சொல்றதே பெரிய விஷயம். அந்த ஆயை எடுத்து அந்த அம்மாவுக்கு பேரே ஆயாண்டு ஆகி போச்சு. அதுல அப்புறம் அதுக்கு அடுத்த எண்ணத்தை அதுல ஆட்டோவில் போயில பாருங்களேன். ஒரு ஆட்டோவில் 5 பேர் உட்கார முடியும். 35 பேர் பிதிக்கிட்டு போவாங்க. 70 பாக்ஸ்ல 5 பேர் எல்லாம் உள்ள இருக்கு. இவங்க ஒரு வெளியே இருப்பாங்க. ஒருத்தர் ஸ்டேரிங்க பிடிச்சிட்டு, ஒருத்தர் கிளச்சை பிடிச்சிட்டு, டிரைவர் சும்மா உட்காந்து போவாரு. இல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நீங்களா ஓட்டி போயிட்டு எல்லா வேலையும். அது சொன்னார்ல, இப்ப நாவு சக்திக்கு ஒரு பையெல்லாம் இருந்தாங்க. கரெக்டா அந்த மேப்ல, வேர்ல்டு மேப்ல என்னென்ன மார்க் குறிக்கணுமோ குறிப்பேன். ஏர்போர்ட், விமானம் பறக்கிறதுக்கு, கடல், நதிகள், ட்ரெயின் போக்குவரத்து எல்லாம் குறிப்பேன். இப்படி போயா நேர சூடான் போவேன், குவைத் வருவேன். அழகாகும். ஆனா பள்ளிக்கூடம் விட்டா வீட்டுக்கு வரத்துக்காது. அவங்க அப்பா தான் வந்துட்டு பாரு வாசியில் இருக்கிறத செயல்படுத்துற விஷயம். அது ஒரு வள்ளுவரை காட்ட. இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எந்த விஷயம், ஒரு கேளிக்கையான விஷயமோ இல்ல ஒரு பண்பாடான விஷயம் கொண்டு வந்தா கூட அதுல ஏதாவது ஒரு செய்தியோட வருது. வள்ளுவரை காட்டினா, இன்னைக்கு வள்ளுவரை காட்டுறது ரொம்ப முக்கியங்க. என்ன இன்னும் எங்க வீட்டு பக்கத்துல எப்படி வள்ளுவர் விட்டாங்க தெரியுமா? ஒரு அம்மாலாம் அப்படி வச்சுக்கிறேன் திருவள்ளுவர் படத்தை. பையனுக்கு சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட்றா, பூச்சாட்டு புடிச்சு கொடுத்துருவேன். பாரியா அத்தனை குரல் எழுத மனுஷன் பூச்சாண்டி ஆயிட்டார். ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தோம். இந்த பஸ்ல எல்லாம், பழைய பஸ்ல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் படம் இருக்கும். அது தெரியலன்னா தெரியும் சொல்றது இல்லை. நம்மால் உட்காந்துருக்காரு பக்கத்தால், அவர் ஆறுங்க தெரியலன்னா பேசாம சொல்லிருக்கலாம். அவர் தாங்க பஸ் ஓனர் அப்படின்னா எடுத்து எந்த போய் சொல்லியிருக்கான் பாரியா. ஆனா மறுபடியும் விடல. என்னங்க பஸ் ஓனர்ன்றீங்க? ஏன்னா கையில ஏதாவது எழுத்தாணி இதெல்லாம் வச்சிருக்காரு. வரவு செலவு கணக்கு உங்க அப்பா வைப்பேன், அவர் தானே எழுத வேண்டியிருக்கு. அடுத்தும் பாருங்க எல்லாத்துக்கும் அந்த போய் உடன்பட்டு பதில் சொல்லணும் பாருங்க. அதுவும் பெரிய விஷயம் தானே. மறுபடியும் பிடிச்சாரு, வரவு எழுத்தாணி ரைட்டு. அப்புறம் இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரு. எப்பா கடந்த 5 வருஷம் பஸ் நட்டத்துல போகுது. அந்த சோகத்துல இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரு. கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். பின்னாடி என்னதான் பேச போறாங்க. கடைசியில் ஒரு அடி, ஏங்க அவ்வளவு ஒரு ஓனர் எதுக்கு சட்டை இல்லாம உட்காந்துருக்காரு? எப்பா பஸ்ல வைக்க ஏசியா இருக்கு, வேருக்கு தான் களத்திலே மடிச்சு வச்சிருக்காரு. ஒரே விஷயத்துக்கு எத்தனை பொய்யா நீட்டிக்கிறோம் பாருங்க. பொய் சொல்றதுல லாபகரமா பேசுறதுல நம்மள மிஞ்சிக்கிற ஆள் கிடையாது. இப்ப பக்கத்துல ஒரு வயசான ஒரு இறந்து கூட என்ன சொல்லுவோம்? அந்த கிழவி செத்து ஆவியா திறாரு, அங்கிட்டு போயிடாதீங்க. நம்ம வீட்டுல ஒரு வயசான ஒரு சாப்பிட்டு, எங்க தாத்தா சாமி ஆயிட்டாரு, அவர் மட்டும் ஆவியா திருவாரு, உங்க தாத்தா சாமியாவாரு. பேசுற நயந்த விதம் தான். அது மாதிரி விழாவில் ஏன்னா அந்த தேசிய விஷயங்கள் கொஞ்சம் ஊட்டன் இருக்கா. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்பும் மூடுப்பான் இருக்கும். இப்போ கண்ணு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே ஒரு டிவியோ ஒரு கம்ப்யூட்டரோ பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்ணு வலிக்கும், பார்த்துருக்கோம். அதே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க காது வலிக்கு யாராவது சொல்லியிருக்கோமா? கிடையாது. அதனால தான் எப்பவுமே காது திறந்து வெளியே இருக்கும். எவ்வளவு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேட்டலே நன்றுன்னு சொல்ற மாதிரி கேட்கக்கூடிய விஷயங்கள். அதுக்காக இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் சங்கத்தில் வன்முறை இல்லாத, ஆபாசம் இல்லாம, விரசம் இல்லாத நல்ல விஷயத்தை உங்களுக்கு படிச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்து வர்ற தலைமுறை குழந்தைகள் நல்ல விஷயங்களை கேட்கணுன்றக்காக
அதை விட ஏன்னா அது போக வள்ளுவருடைய இனிய உளவாக இன்னாத குரல்ல சொல்வார். ஏன் இனிய வார்த்தையில் சொல்லணும்? இப்ப எல்லா உறுப்பும் பாத்தீங்கன்னா வெளிப்பகுதியில் இருக்கு, கண்ணு மூக்கு எல்லாம் வெளியே இருக்கு. ஆனா நாக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஈரத்திலே இருக்கும், எப்பவுமே குளிர்ந்த பகுதியிலே இருக்கும். எதுக்காகனா உன்னுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாகவும் மற்றவனை இதப்படுத்துகிற சந்தோஷப்படுத்துற வார்த்தையா இருக்கிறது. ஆனா சில நேரம் பாத்தீங்கன்னா அது அமையவே அமையாது. சில நேரம் நம்ம டாக்டரால் நிறைய இருப்பீங்க, எங்கேயாவது பரவாயில்ல, நம்ம ஊர்ல அத்தனை விஷயங்கள் நல்ல டாக்டருக்கு சில போலி டாக்டருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுறது, அப்படித்தான் இருக்கு. போனோடனே உட்காந்துற ஒரு ஆள் உட்காந்துட்டு, தம்பி சொல்லு தம்பி என்ன செய்யுது சொல்லு, டாக்டர் எதையுமே மறைக்க கூடாதுப்பா அப்படின்னாரு. நீங்க நர்ஸை மறைக்க ஐயா அப்படி உட்காருங்க அப்படி இப்படி ஆளுக்கு அவர் வைத்தியம் பார்த்து அவர் என்னைக்கு விருத்திக்காகிறது, போற ஆள் வர்ற ஆள் எல்லாமே. இன்னொன்னு நல்லா நீங்க மனசு விட்டு சிரிச்சீங்கன்னா, உண்மையா ஒரு 10 நிமிஷம் சிரிச்சீங்கன்னா ஒரு சொல் ரத்தம் ஊறும். நான் சொல்லலைங்க, பெரிய டாக்டர் சொல்றாரு கேளுங்க பண்றாங்க, படிச்சதா சொல்றேன். மனசு விட்டு நல்லா நீங்க பொய்யா சிரிக்கூடாது. அந்த கல்யாணம் போட்டாக்கு மாதிரி ஈன்கிட்ட 20 நிமிஷம் பையன், ஆனா மனசுக்குள்ள என்ன வேகமா போட்டா வெடியா அப்பள வேற திந்து போகுது. ஏன்னா சாப்பாடு விஷயம் அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி திருவிழாவெல்லாம் தமிழர்கள் ஏன் இத்தனை விழா கண்டுபிடிச்சாங்க? நம்ம தமிழர் மாதிரி விழா எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது எந்த நாட்டிலையும். பொங்கல், அதுல மாட்டு பொங்கல், எங்கேயாவது ஆஸ்திரேலியாவில் கங்காரு பொங்கல் வச்சிருக்கானா, துபாயில ஒட்டக பொங்கல்லாம் கிடையாது. இத்தனை விஷயம். அதுல பொங்கல்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்குமா? கிடையாது. ஆனா இந்த தமிழ் சங்கத்துல எல்லார் முகத்திலையும் இன்முகத்தோட இருந்தீங்க. ஆனா தீபாவளி, பொங்கல், பரிசு, அச்சய திருதை, நீ புத்தாண்டு, அச்சய திருதைக்கு எங்க வீட்டுல ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. எங்க ஊர்லயே ஆம்பளையெல்லாம் ஓட்டிடுது. என்ன அனைத்து நகை வைக்கிறது. அந்த அம்மா அப்படி பக்கத்துல வந்து எங்க அப்படின்னு பயந்து விட்டான். என்னத்தை கேட்க போறாளோ, எனக்கு ஒரு 7 பேர்ல ஒரு நெக்லஸ் எடுக்காம இருக்கேன். அவன் பாவா ஆட்டுக்குட்டி மாதிரி அனாதை உட்காந்துருக்கான். சரிம்மா, பொண்ணுக்கு ஒரு வளையல் எடுக்காம இருக்கேன், 2வது பொண்ணுக்கு மோதிரம் எடுக்காம இருக்கேன், நீங்க என்ன எடுக்கலாம் இருக்கீங்க? நான் பழனியில பிச்சை எடுக்கலாம் இருக்கேன். வேற என்னத்தை நீ எடுக்க சொல்ற? நானே வாங்குறது இவ்வளவு. அப்படி ஒரு விழாவில் சிரமம் இருக்கு. திருவிழா அப்படின்ற அப்படி திருப்பி போட்டாலே விழாதிரு தமிழர் விழாம இருக்கு. ஆனா பொங்கல் அதுல என்ன விசேஷம்? பொங்கல் அன்னைக்கு ஏதாவது பலகாரம் செஞ்சு பக்கத்துல கொடுக்கறது, அவன் பார்த்து பாராட்டது. அவன் அங்க திருப்பி விட்டு நம்ம கொடுத்த பலகாரம் நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும், ஒரு வேளையும் சாப்பிடாம. அப்படி செய்யறது சில எல்லாம் பாத்தீங்கன்னா காரணம். ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் வந்தார் ஒரு ஆள். அந்த பிள்ளைக்கு உப்புமா தவிர வேற எதுவும் சமைக்க தெரியாது. இந்த குழந்தைகளை பாத்துக்க, காலையில உப்புமா, மதியம் உப்புமா, நைட்டு உப்புமா. 5 வருஷமா இவனு மாடு தவிடுன்ற மாதிரி திண்டு நாக்கை திருப்பிட்டான். காலம்புற இப்படியே நம்ம காணாம போக போறோம் ஐயா. இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன். அம்மா இந்த பாயாசம் சாப்பிட்டு எப்படி பார்த்து சமைச்சு தோலமா, ஆளை கல்வி போறாத, முத வேற சாப்பிட போறோம்யா 5 வருஷம் சொல்லி மகிழ்ச்சியா உட்கார்ந்தான். திடீர்னு கிச்சன்ல இருந்து ஒரு சத்தம், பாயாசம் ஒரு தரம், பாயாசம் 2 ஓடி இருக்காங்க. 15 பேர். என்னம்மா என்ன செஞ்சிருக்க? ஏன்னா புத்தகத்துல போட்டிருக்காங்க இறுதியில் ஏலம் போட்டு இறக்க அப்படின்னு. ஏலக்காவோட சொன்னது இந்த பிள்ளை சட்டியை தூக்கிட்டு ஏலம் போட்டுக்கியா. முடிவு பண்ண இன்னைக்கு நம்ம வேற சாப்பிட்டே இருந்தா அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் போனார். போய் பருக்கு முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. என்ன காரணம்? இவருக்கு தமிழ் தேர்வு வேற ஒன்றும் தெரியாது, பூரா மெனு கார்டுல இங்கிலீஷ் இருக்கு. வாங்கி அப்படி ஏதாவது ஒன்று டிக் பண்ணி விடுவோம் சொல்லி 7ஆம் நம்பர் டிக் பண்ணி கொண்டு வாங்க வந்து வச்சுட்டாங்க. உப்புமா ஒரு தட்டு. அந்த ஹோட்டல் 7ஆம் நம்பர் உப்புமா. அவனுக்கு என்ன தெரியும் பாவம், அவன் அப்படியே குலவரியோட பாக்குறான். பாவி 15,500 ரூபாய்க்கு உப்புமா அங்க வந்து சாப்பிடறானையா. 5 வருஷம் உனக்கு இதை நானும் அங்கதானே சமைச்சு வச்சேன். எதுக்காக சொல்றேன்னா சிலருக்கு பிரச்சனை தொடர்ச்சி அவர் என்னத்தை செய்ய முடியும். அப்புறம் அந்த ஏதோ சர்வருக்கு உடனே இவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி வாங்கி வேற டிக் பண்ணும், அதை வேற இருக்குன்னு சொல்லி கடைசியில் அதை கொண்டு வாங்க. அது கொண்டு வருவாங்க. அது மேனேஜரோட பேரு. அவர் வெளிநாடு போயிட்டாரு. அப்படி வந்து சேர் அதுக்காச்சும். அதே போல 5 ஸ்டார் எல்லாம் பாருங்களேன், பெரிய கோடிக்கணக்கில் பில்டிங் கட்டிட்டு சாப்பிட்ற இடத்துல ஒரு 0 வாட்ஸ் பல்பெரி. நான் கேட்டேன், ஏங்க இவ்வளவு இதுல ஒரு நல்ல பளிச்சு ஒன்று போட்டேன்னா, அவன் பாருங்க பெரிய பாண்டிய மாமா தடவி ஏங்க நல்லா இருக்கட்டும். அப்ப தாங்க புழு ஊச்சி இருந்தா கூட தெரியாம சாப்பிட்டு போவாங்க. அப்படியே ஒரு ஐடியாவோட வச்சிருக்கு. அப்படி ஒரு ஹோட்டலுக்கு ஒரு அல்சர் கார் போனார். போய் பதறாரு, ஏதாவது கொண்டு வாங்க. சர்வர்ஸ் உடனே கொண்டு வர முடியாது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஜூஸ் கொண்டு வரோம். 10 நிமிஷம் தாங்காதுங்க, வேற வழி இல்லை, உட்காந்து ஆகணும். நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் போயிட்டார் சர்வர். இவனுக்கு அப்படியே பசிக்குது. இவனுக்கு எதிர்த்தாப்புல டேபிள் உட்காந்தவர் முகத்தை மறைச்சு பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். அவர் டேபிள் ஒரு ஜூஸ் இருந்துச்சு குடிக்காம. இவன் பார்த்து அந்த அல்சர் கார் அவசரத்துக்கு அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுருவோம், நம்மளுக்கு ஒன்று வரும்ல அதை மாத்தி விட்டுருவோம் சரி. அவருக்கே தெரியாம அந்த ஜூஸ் எடுத்து அப்படி சாப்பிட்டேன். உள்ள ஒரு கரப்பாம்பூச்சி கிடந்துச்சு. எப்படி இருக்கும்? அதுலயே வாமிட் எடுத்து கிளாஸை ஃபுல்லா நிரப்பி அவனுக்கு தெரியாமல வச்சுட்டாரு. ஆத்தாடி அவர் கீழே பேப்பர் இறக்கிட்டு நீங்களுமா வாந்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கு நம்ம தான் அறிவாளி மட்டும் தயவுசெய்து எப்பவுமே எடுத்துக்கூடாது. உலகத்துல எல்லாரும் அறிவாளி என்ன செய்ய நம்ம தான் ஃபர்ஸ்ட்னு நினைக்க கூடாது.
ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த புதுசா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவருக்கு சொல்லிட்டார் நண்பர், எப்பா நீ கல்யாணம் பண்ணிருக்க அந்த பொண்ணுக்கு காது கேட்காதியா? என்னங்க சொல்றீங்க, இவ்வளவு ரூபாய் செலவழிச்சு? இது உடனே செக் பண்ணணும்னு சொல்லி வெளியே இருந்து மரகால என்ன குழம்புமா? ஒரு சத்தம் இல்லை. அந்த அடி உண்மைதான் போல, இருந்தாலும் போய் பார்க்கணும். அப்படி ஹாலில் வந்து மரகால என்ன குழம்பு? சத்தமே இல்லை. ரைட்டாம் போல. இன்னொரு சான்ஸ் கொடுத்து கிச்சனுக்கு போய் தோலை தட்டி என்னமா குழம்பு? ஏயா 5 ரூபா சொல்றேன், ஐரமன் குழம்பு. அந்த பிள்ளை 5 ரூபா சொல்லி இவங்க அதை காமிச்சிருக்கான். இதுதான் நம்ம பெருசா நினைச்சிருக்கோம். இப்படித்தான் அப்படித்தான் இருக்கு. ஒவ்வொரு இதுலயும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஸ்கூல்ல வாத்தியாரோட பசங்கள் விவரமா இருப்பாங்க பாத்தீங்களா? நிறைய இடத்துல நடக்கும். நம்ம ஒருத்தெல்லாம் 100 மார்க்குக்கு 130 மார்க் எடுத்துட்டான். பள்ளிக்கூடமே பதறிட்டான். மொத்தமே 100 தானுங்க, 130 எப்படிங்க எடுத்தார் பாருங்க. பிட்டு அடிச்சவை என்ன செஞ்சிருக்கேன், பிட்டு வைப்பி சேர்த்து கட்டி விட்டுருக்கேன். வாத்தியார் அதையும் திட்டிருக்காரு, பிரமாதமா எழுதியிருக்காங்க. இப்படி ஒரு வாத்தியார்ட்ட படிச்சு அவர் என்னைக்கு விசிட்டியாக. சில ஸ்கூல்ல போய் பாருங்களேன், மொத்தமா எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க. பசங்கள்ல இருந்து வாத்தியார்ல இருந்து. கடைசியா இன்ஸ்பெக்ஷன் நடந்தது. வெளியே இருந்து ஒரு தமிழ் ஆய்வாளர் வந்தார். மாணவர்கள் உட்காந்து, மாணவர்களே ஐயா எல்லாரும் ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் சார். சந்தோஷம். அந்த ராமாயணத்தில் அந்த வில்லை உடைத்தது யார்ப்பா? சொல்பா அப்படின்னாரு. ஒரு குட்டி பேர் எழுப்பி அடி பசங்க முடிச்சான். சத்தியம் நாள்ல சார். என்ன லந்த கொடுக்குறீங்களா? யாருங்க சொல்லி கொடுத்து வாத்தியாராருங்க? ஓடியாந்த என்னங்க ராமாயணத்தை வில்லையோட சத்தியம் நாள்ன்றா சார்? என் பெரிய போய்கிற பெயர் எடுத்தோன்னு கட்டணும் இல்லைன்னு சொல்லி 4 அடி அடிங்க. இவன் தான் சார் அந்த வில்லை உடைச்சிருக்கான். வேற எவனுக்கு எனக்கு சந்தேகமா இல்லை, விமல ஒரு சந்தேகமா இருக்கு. என்ன இப்படி இருக்காரு, இதை கண்டிச்சு வச்சுன்னு கச்சம் கூப்பிடுங்க. எங்க என்ன ஸ்கூல் நடத்தின வேற நடத்துறீங்களா? எங்க ராமாயணத்தை வில்லை உடை சத்தியம் நாள்ன்றே வாத்தியாருக்கு அந்த உடைச்சிருப்பாரு. என்னங்க வந்தவர் கையை பிடிச்சார். மனசுல வச்சுக்கிறாங்க சார், இதை பொடி தேவையெல்லாம் பேசிட்டேன். வாத்தியாருக்கு இப்படி சொல்லக்கூடாது, ஏதோ சொல்லிட்டாரு. போயிட்டு போகுது கழுத. நீங்க அந்த வில்லு எவ்வளவு சொல்லுங்க, நாங்க வசூல் பண்ணி வாங்கி கொடுக்கணும். தப்பி ஓடுறது அம்மையில பாருங்க. அதுக்காகத்தான் குழந்தையோட அறிவாற்றல். எவ்வளவு நேரம் வேணா குழந்தை பத்தி பேசலாம்னு சொல்லல, அவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன்னா குழந்தைட்டு வேலை சொல்லி பாருங்க, நடக்கவே நடக்காது. ஒரு அம்மாலாம் எல்கேஜி பையில சொன்னாங்க, கடைக்கு போயிட்டு வாடா. ஏம்மா என்னவே கடைக்கு போய் சொல்றது, நீ தாண்ட கடைக்குட்டி போ. என்ன போன போய் கடை காட்டு. கடைக்காரங்க வாழைப்பழம் எவ்வளவு? 2 ரூபா அப்படின்டார். 1 ரூபாய்க்கு வருமா? எல்லாம் வராதுப்பா அப்படின்டார். பிச்சா கையில் வந்துச்சுன்னா வருது அப்படின்டா. சட்டான்னு சட்டு எழுதி கடையை முன்னே ஜென்மத்துக்கு நீங்க கடையை திறக்கூடாது. போய் வேற ஊர்ல போய் ஜவுளி கடை ஆரம்பிச்சார். யூனிஃபார்ம் தைக்கிறக்கா கூட்டு போறாரு. ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சுல, யூனிஃபார்ம் தைக்கிறக்கா கடைக்காரர் ஒவ்வொரு துணியா காமிக்கிறாரு. பாக்குறேன், இந்த துணியோட தம்பி நல்லா இருக்கும், நல்லா இருக்குமா? கிளியவே கிளியாதுரா. அப்புறம் எப்படி எனக்கு 1 மீட்டர் கிழிப்பீங்க அப்படின்னா இவர் சட்டையை கிழிச்சிட்டார். சரட்டுன்னு ஜென்மத்துக்கு நம்ம எந்த தொழிலும் பார்க்க கூடாது. அவ்வளவு யோசிக்கிற விஷயம். ஆமா, சொன்னோம்ல, புளித்து போன விஷயங்கள்லாம் இல்லாம புதுசு புதுசா யோசிக்கிறது. அதை விட நம்முடைய இன்றைய நிகழ்வு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாகவும் மகிழ்ச்சிகரமாக அமைஞ்சிருக்கு. இப்படிதான் இருக்கணும் ஒவ்வொரு விழாவும். அதுக்கு விழாவுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம தமிழ் சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு எப்பயும் நம்ம இதே மாதிரி நம்மளோட சமுதாயம் இன்னும் பெருசாகணும். இந்த இடம் பத்தாதுன்னு சொல்லி பெரிய அளவில் ஓப்பன் பிளேஸில் வச்சு நடத்துகிற அளவுக்கு நம்முடைய நட்பும் நம்முடைய பாசம் அதிகரிக்கணும். ஏன்னா குடும்பத்தோடு சேர்ந்து மயில்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஒரு அம்மாவோட காலையில் கடிச்சு விட்டு காட்டேன், என்னங்க நேற்று ஒரு 11 மணிக்கு தூக்கத்தில் கை தட்டிகிட்டே இருந்தீங்க, கனவுல அனுஷ்கா வந்துச்சுமா? சரி 12 மணிக்கு விசாரிச்சுட்டே இருந்தீங்க, நயன்தாரா வந்துச்சு. ரைட்டு, ஏன் 1 மணிக்கு கோவத்தோட பேசுனீங்க, செருப்பு கழுத்து எரிஞ்சிங்க, நீ வந்துடி சனியம் போச்சு, நீ வந்துடி ஏண்டி நீ அங்கே நிம்மதியா உறங்க வரியா? இப்படி இருக்காரு வீட்டில் கூட. அது ஒரு அம்மா டாக்டரே போய் சொல்லிச்சு, பாப்பா பிடிச்சிக்குங்க, அவங்க இதாயிராம. ஆமா, ஏன்னா அது எனக்கு ஒரு மாதிரி வரும். அவன் பேசிக்கிட்டு பாப்பா விழிஞ்சு விளங்காத பேசி அப்படின்னு ஏதாவது ஒரு இதை சொல்லிடக்கூடாது. அதுக்காக ஆமா, எல்லாமே சரியா பார்த்துருக்கணும். அதுக்காக ஏன்னா நான் கேட்டுக்கிட்டு எவ்வளவு நேரங்க பேசணும் இருப்பீங்கல்ல, உங்களுக்கு எது வேலை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசிடுவா. அது மூலம் கேட்டுக்கிறது. ஐயா சொல்ற எவ்வளவு நேரம் பேசப்பா, அதை பத்தி எனக்கு என்ன அப்படின்னு. ஏன்னா இந்த திருச்செந்தூர் சன்னிதானத்தில் எங்களுடைய பட்டிமன்றம் நடந்துச்சு. நடுவராக இருந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நல்ல குளிர் இது இல்லையா, மார்கழி மாதம் கொஞ்சம் அதிகமாக குளிராக இருக்கிறனால குழந்தையெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஒரு 70 பேர் மட்டும் உட்காந்தாங்க. இன்னைக்கு விடக்கூடாது, எப்படி ஒரு ரசிகரா நைட்டு 12 மணிக்கு மறுபடியும் பேசுறேன் அதே உள்ள கோயில் சன்னதானத்துக்குள்ள அந்த 70 பேர்ல யாருமே சரி மறுபடியும் ஒன்னாச்சு. இப்படி ஒரு ரசிகர் நம்ம பார்த்தே இல்லையா, விடக்கூடாது, மறுபடியும் ஆரம்பம் கிளம்பல. ஏன் நானே டயர்ட் ஆகிட்டேன். அப்ப கேட்டேன், என்னங்க யாரும் படுக்க போலியா, நீங்க வாட்டுக்கு உட்காந்துருக்கோ? கூட்டத்தில் ஒரு ஆள் இருந்துச்சார், ஏடா என்ன எங்களை படுக்க போலியான்னு இருக்கீங்க, நீங்க மூலம் நாங்க படுக்கிறது, நீங்க உட்காந்து தோணத்தோன்னு பேசிக்கிட்டு அவங்க ரெகுலரா அங்கதான் படுப்பாங்க போல. அது தெரியாம இப்படி ஒரு ரசிகரா இப்படி ஒரு ரசிகரான்னு சொல்லி விடிய விடிய கேடத்தனமா பேசிருக்கேன்.
அதுக்காகத்தான் முதல்ல நான் கேட்டுறது எப்படிங்க என்னங்க அப்படின்னு. நீ வாட்டி பேசுங்கன்னா அப்படி ஆயிடக்கூடாது. ஏன்னா கல்யாண வீட்டுலாம் பேச கூப்பிடுவாங்க, நான் அப்படி ஓரமாக நின்றுருப்பேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆள் வருவாங்க, இந்த இப்படி இல்லைங்க சார் கொஞ்சம் இடம் அங்கே போங்க இப்படி வாங்க. அப்புறம் ஒரு அம்மா வரும், எப்பா அந்த ரூம் சும்மா இருக்கு அதுக்கு போய் பேசு. அம்மா தனியாக பேசுறக்கா வந்தோம். சர்ச்சில் பல வகை அதுபோல் எந்தெந்த இடம் நீங்கள் நல்லா ரசிச்சதுனால பேச முடியுது. சில இடங்களை எதிர்பார்க்கலாம் முடியாது. ஏன்னா கும்பகோணத்தில் ஒரு கோயில் திருவிழான்றதுனால நான் கோயில் மடைக்கு செருப்பு போட்டு போகக்கூடாதுன்னு நான் செருப்பு கீழே கழுத்தி வச்சுட்டு வந்தேன். கீழே 2 பேரும் அவங்களா பேசுறாங்க. என்ன முத்து மேடைக்கு செருப்பே இல்லாமல் போறாரு, அதுக்கு பக்கத்தில் இருக்காரு. அதான் பேசும்போது நிறைய வரும்ல, அதை ஒன்று போட்டுக்குருவாரு. ஒரு மனுஷன் எவனா செருப்படி வாங்குறதுக்கு 400 கிலோமீட்டர் தாண்டியா போவேன். இதெல்லாம் பொறுத்தா இன்னொரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். அதே போல ரொம்ப கவனம், இந்த குழந்தையில வச்சுட்டு பேச ரொம்ப சிக்கலா இருக்குங்க. என்னன்னா பேசிட்டே இருக்கேன், அங்கிள் நீங்க எல்லா ஸ்டேஜ்லையும் பேசுவீங்களா? பேசுவேன்டா. மேரேஜ் பேசுவேன், கோயில் பேசுவேன்ப்பா, ரோட்டரி கிளப் பேசுவேன், எல்லா ஸ்டேஜும் கோமா ஸ்டேஜ்ல பேசுவீங்களா அப்படின்னா ஏண்டா அது ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிட்டா பேசுவாங்க எவ்வளவு வரிசையா. நீங்க ஒரு சில நேரம் பாருங்களேன், ஒரு ஆள் கூட அவங்க அப்பா கூப்பிட்டுக்கிட்டார், அப்பா எனக்கு ஒரு வாரமா கண்ணு மங்களாவே தெரியுதுப்பா. டாக்டர் பார்க்க முடியாடா, பார்த்தப்பா அவர் மங்களாத்தான் தெரிறாரு. உனக்கு லந்து ஓவர் ஆயிடுச்சு, நீ நேரடியா போய் டாக்டர் பாரு. சரி போய் இந்த இடத்துல தட்டி, டாக்டர் கண்ணு மங்களா தெரியுது. உனக்கு உண்மையிலே மங்களாத்தான் தெரியுது, நான் வக்கீல் டாக்டர் அந்த ரூமுக்கு அங்கே போய் பாரு. ஏயா நீ வேற 7 மணிக்கு 7:30 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு போய் அப்புறம் டோர் ஓப்பன் பண்ணோன்னே டாக்டர் வந்தார். இப்படி வச்சு பார்த்தார், என்ன அங்கே ஒரே கூட்டம், ஒண்ணுக்கு ஒன்று நெருக்காம வரிசையில் இல்லைங்கப்பா எல்லாம் அப்படின்ட்டாரு. திரும்பி பார்த்தா ஏன்னா நம்ம ஒரு ஆள் நிற்கிறோம், அவருக்கு கூட்டமா தெரிவியா இங்கே டாக்டருக்கு. எப்படி டாக்டர் தைப்பு வைக்காம பாருங்கப்பா. வந்து உட்கார் தம்பி அப்படின்னாரு. உட்கார்ந்தேன். என்ன செய்துப்பா? வாய் ஒரு வாரமா நாறுதுட்டா. எப்ப இருந்து நீங்க வாய் திறந்து இருந்து ஏன் இதுக்காக நான் படிச்சேன், எங்க வாயா கவலைப்படுத்துறீங்க, உனக்கு என்ன பசிது, கண்ணு மங்களாத்திர அப்படி சொல்லு. இப்ப இந்த மருந்து உன் கண்ணில் ஊத்துறேன், எரிச்சலா இருக்கா இல்ல சில்லுன்னு இருக்கா? சரி டாக்டர் படியா நல்லா ஊத்துனா எப்படி இருக்கு, நல்ல இனிப்பா இருக்கு அப்படின்னு இருக்கா. அவருக்கு வாயில ஊற்றி விட்டுருக்காருங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு சின்ன விஷயம். ஹாஸ்பிட்டல் போய் மகிழ்ச்சியா வர்றதுக்குள்ள 2 பிரச்சனையோடு வருவார். அமையிறது. இன்னொரு எல்லாம் ரேச கால் அப்படி தேம்பி போனார். சரி நடக்க முடியாம டாக்டர் கூப்பிட்டார். என்ன கால் ஒரு மாதிரியா கால் வலிங்க. சரி நீங்க கால் வலி நீங்க மட்டும் வரீங்க, ஒய்ஃபோட வரணும். எதுக்குங்க கால் வலி மட்டும் போதும், தலைவலி வேற இருக்கிற மாதிரி. அது ரைஸா அப்படி சூதானமா விடுவாங்க. காரணம் நடந்திருக்கும். இன்னொரு ஆள் பல் டாக்டர் கூப்பிட்டு போனார் ஒய்ஃபை. பாருங்க ஏதோ மனைவி பல் வலிக்கின்றார். செக் பண்ணார். பல் ஏதோ ஒரு சொத்த பல் இருக்குங்க, ஒரு பல்ல பிடுங்கணும். 2 பல் இருக்கு மொத்தம், 2 பல்லையும் பிடுங்கணும். 200 ஆகும். இந்த 500 கொடுத்தாரு. நான் 200 2 பல்லு கட்டி எதுக்கு 500? அப்படி நாக்கையும் பிடுங்க. தோணு வீட்டுல பேசுறாங்க. எனக்கு ஒரு டைம் தர மாட்டேங்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு இருக்குங்க. ஒரு ஆள் என்கிட்ட பெருமையா சொன்னார், எனக்கு மனைவிக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சுங்க, வரைக்கும் ஒரே ஒரு சண்டை தான். பொத்து விழுந்தாங்க அந்த ஆள் காலில். புடி ஒரே சண்டை தானே? ஆமையா அந்த சண்டையே என்ன முடியலையா? 25 வருஷம் ஒரே சண்டை ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த செல்போன் வச்சிருக்குமே, செல்போன் டிஸ்பிளேல எல்லாம் என்ன படம் வச்சிருப்போம்? சாமி படம், நடிகை படம், இல்லை கிரிக்கெட் பிளேயர் படம் வச்சிருப்போம். ஒரு ஆள் தன்னுடைய மனைவி படத்தை வச்சிருந்தார். ஆபீஸ்ல 300 பேர் அந்த மனுஷன் காலை தொட்டு கும்பிட்டாங்க. இந்த கலிகாலத்தில் இப்படி ஒரு மனுஷன் நெஞ்சமே நெகிழுதுங்க. இப்படி இருக்க ஒவ்வொரு ஆண்மகன் எதுக்குங்க உங்க ஒய்ஃப் படத்தை வச்சிருக்கு? உடனே ஒரு விளக்கம். எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது 300 பேர் கவனமா கவனிக்கிறாங்க. ரொம்ப துயரம் வரும்போது சொல்லப்பா வேகமா சொல்ல, இல்ல வாழ்க்கை வெறுத்து மலையிலிருந்து உருண்டுருவா அப்படி நினைக்கும் போது வருத்தத்தை பார்ப்பேன். இதை விட துயரமாடா நீ வரப்போகுது அப்படின்னு பைக்கில் வச்சிருக்க. இங்க ஒரு ஆண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மனுஷன் எங்கேயாவது இருக்க பாத்திருக்கலாங்க? காரணம் ஒரு அன்பா அனுசரணையா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசினாலே இவ்வளவு குழப்பம் இல்லை. ஆனா யாரை பாரு எப்ப பாரால் ஒரு வேகம் கணவன் மனைவிக்குள்ளே பாருங்களேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் சொல்றாரு வீட்டுல, ஏமா இந்த திருச்சிக்கு போயிட்டு இருப்பா, பெரிய லண்டன் போறாங்க ஓவர கட்ட, இந்த அருக திருச்சிக்கு போறவங்க உனக்கு பில்டப் ஓவர் இப்படியா சொல்லுவாங்க. போய் ஒரு அன்பா சொன்னா தரலாம். அதுக்காக பாராட்டிக்கிட்டே இருந்தா குடும்பத்தில் சண்டை வராது சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தையா இருக்கும்போது எதுக்காக ஏங்குறது? தலாட் பண்ணா அழகா தூங்க அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு குரல் அப்படி இருந்தது பெண்களுக்கு. ஆறாரோ ஆரியரோன்னு அதுல ஒரு அர்த்தம். ஆறாரோ இதுக்கு முன்னாடி நீ யாரோ நான் ஆரோ, அடுத்து ஆரியவரோ நீ யாரோ நீ டாக்டரோ இன்ஜினியரோ, அதுல ஒரு அர்த்தத்தோடு அவ்வளவு மென்மையா இருக்கும். பாட்டை கட்டணும், குழந்தைய தூங்கும். இன்னைக்கு ஒரு அம்மா பாடு ஆரோன்னு குழந்தை அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா குரல் மாறி போச்சுங்க. நான் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன். அந்த அம்மா என்னை அன்பா சாப்பிட சொல்லு. சாப்பிடாம போகக்கூடாதுப்பா, வீட்டுல சாப்பிட்டா நான் போயிடும் போல. ஏமா இந்த குரல் எந்த சந்தையில வாங்கிட்டு வந்தேன்?
வெளியே வர அந்த அம்மாவோட அம்மா மாடியில் இப்படி போனோம், இப்படி நான் எப்படியும் போயிட்டு போறேன் உங்களுக்கு நான் இப்படி ஆளாளுக்கு கொஞ்சம் சேர்ந்துருப்பீங்க. காரணம் என்னன்னா நுறுக்கு தினியா சாப்பிட்டு இன்னைக்கு தாய் குளங்கள் மாறிட்டாங்க. அதான் பாத்தீங்கன்னா டீ வாத்துக்கிட்டே ஒரு அம்மா பையனுக்கு சாப்பாடு விட்டு அவன் நழுவிக்கிட்டு அங்கிட்டு போயிட்டு நாய்க்குட்டி வந்து லவக்கு சாப்பிட்டு அது இவ்வளவு பெருசாயிடுச்சு. ஆமாங்க, நாய்க்குட்டி 18 கிலோ இருக்கு, பையன் 1.5 கிலோ இருக்கு. எப்படி இருப்பாரு? இந்த டிவி வந்த பிறகு யாருக்கு ரொம்ப கஷ்டம்னா தமிழ்நாட்டு அம்மா ஆண்களுக்கு. என்ன காரணமா இந்த விளம்பர இடைவெளியில தான் அவருக்கு ஒரு தோசையோ ஒரு இட்லியே கிடைக்கும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் அப்படின்னா அந்த அம்மா ஒரு தோசையை வழங்கும். அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி சட்னி வரையும் காத்துக்கிட்டு இருப்பானே பாவம். ஏன்னா எல்லா பெண்கள் டிவியை பார்த்து அழுகுதுங்க, ஆம்பளை உரம் பிரிட்ஜை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. என்னைக்கு வச்ச சட்னியோ இந்த கொண்டு வந்துட்டாயா, போன சித்திரை மாதம் வச்சு இந்த எடுத்து வந்துகிட்டு இருக்காயா பயப்புறாங்க. சிலர் ஆண்கள்லாம் புரணி பேசுவாங்க தெரியுமா, என் மனைவிலாம் சமையல் பண்ணா மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன், நீ நான் மூக்க பிடிச்சிக்கிட்டே சாப்பிடுவேன்.